ட்ரீம் ரன் வில் இட் கண்டினியூ ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ்? இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். இன்ஃபேக்ட் நேற்று பார்த்தீங்கன்னா 10th January 2022 சென்செக்ஸ் வந்து இட் ஹட் க்ளோஸ்ட் அட் 60,395 பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி ஹேஸ் க்ளோஸ்ட் அட் 18,000 பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 1st January 2020 அப்போ தி சென்செக்ஸ் வாஸ் அட் 41,464 பாயிண்ட்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு 1st January 2021 it was at 47,868 points, and on 1st January 2022 1 year later it was at 58,253 points. In other words, calendar year 2020 la pathina the Sensex has gained by 15%, and in the calendar year 2021 last year it had gained by 21%. இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, இப்போ அடுத்த வருஷம் கேலண்டர் இயர் 2022ல இதே மாதிரி ரிட்டர்ன் கிடைக்குமா? இது எப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த ருசிகண்ட பூனை மாதிரி லாஸ்ட் 2 years சூப்பர் ரிட்டர்ன், இந்த வருஷம் அதை விட பெட்டர் ரிட்டர்னில் அதே அளவு ரிட்டர்ன் கிடைக்கும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ அது கிடைக்குமா, என்ன ரியலிஸ்டிக்காக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவை வி ஆர் மேக்கிங் இட். ரைட். இன்ஃபேக்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 18th October 2021 தி சென்செக்ஸ் ஹட் க்ளோஸ் அட் ரெக்கார்ட் ஹை 62,000 பாயிண்ட்டை கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆச்சு சார். அண்ட் 20th December 2021 ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இட் ஃபெல் டவுன் டு அபவுட் 57,822 பாயிண்ட்ஸ். ரைட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7,000 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. அண்ட் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கம் பேக் டு 60,000 பாயிண்ட்ஸ். 20th Decemberலேருந்து 10th January பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட்லி 20 days. இந்த 20 நாளில் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் தி குவிக்கஸ்ட் கைண்ட் ஆஃப் ரேலி. Many people would not have realized it. ஒரு 8% gain in 20 days is phenomenal, I tell you. Right. இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீம் ரன்னோட பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ இவ்வளவு தூரம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஃப்யூச்சரில் அது பாசிபிளாக இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ரேலி ஸ்டார்டட் டியூரிங் தி கோவிட் டைம்ஸ். சரி, தி பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் கோவிட் வந்துருச்சு, எல்லாம் லாக்டவுன் வந்தாச்சு, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பிஸ்னஸ் பூரா அஃபெக்ட் ஆகிடும், ஸோ திங்ஸ் வில் ஃபால், திங்ஸ் வில் கிராஷ்ன்னு தான் எல்லோரும் நினச்சோம். பட் ஆன் தி கான்ட்ரரி என்னாச்சுன்னா, எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணதுக்கப்புறம் பீப்புளெலாம் வீட்டில் இருந்தாங்க, இனிஷியலாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தி ஒன்லி திங் தட் தே குட் டூ வாஸ் இன்வெஸ்ட் ஆன்லைன். ஸோ தி ரீட்டெயில் பார்ட்டிசிபெண்ட்லாம், ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸோ ஃபார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப பெருசாக நினைக்காதவங்கெல்லாம் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்க போய் தே ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இன் மார்க்கெட். அண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு தி ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எஃப்ஐ இன்வெஸ்டர் ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு ஒரு கவுண்டர் வெயிட் மாதிரி வந்துட்டாங்க. இது வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் சைக்கிள்லாம் கிடையாது. முன்னாடிலாம் எஃப்ஐ விற்றாங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். எஃப்ஐன்னு சொன்னால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். அவங்க விற்றாங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும், அவங்க பை பண்ணால் மார்க்கெட் கூடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க விற்றாலும் மார்க்கெட் கூடுது, அவங்க வாங்கினாலும் மார்க்கெட் கூடுது. ஏன்னா கவுண்டர் வெயிட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் பாசிட்டிவ் தட் ஹேப்பன் இன் தி லாஸ்ட் 2 years. த செகண்ட் திங் இஸ், இந்த கோவிட் லாக்டவுன் வரையில் என்ன ஆச்சுன்னா, பெட்டராக ஆர்கனைஸ் ஆன கம்பெனிஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேலை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, ஃபேக்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தவங்கலாம் தே ஸ்டார்டட் டூயிங் வெரி வெல். ஏன்னா ஸ்மாலர் யூனிட்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் யூனிட்ஸ், இந்த ஓட்டுக்கால் பேஸ் லெவலில் இருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க பூரா தே குட் நாட் ஓப்பன் பிகாஸ் கம்ப்ளைங் வித் அந்த ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வாஸ் நாட் பாசிபிள். ரைட். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பிஸ்னஸ் பூரா மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரோட வீட்டு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவ் மாவு மில். ரைட். இந்த அரவை மில் இருக்கும். ஜென்ரலாக வீட்டில் விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, கோதுமையெல்லாம் வாங்கிட்டு போய் இங்கே அரைச்சி கொண்டு வந்து தான் வி மேக் ஓட்டுக்கால் அந்த கோதுமை ரிலேட்டட் ஐட்டம்ஸ் லைக் சப்பாத்திஸ் அண்ட் எவ்ரி திங். இந்த லாக்டவுனில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாவு மில்லாம் ஓப்பன் பண்ண முடியல. ஆன் தி அதர் ஹேண்ட், கம்பெனிஸ் லைக் ஐடிசி ஆர் எனி அதர் பர்சன், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்டில் இருக்கவங்க, அவங்களுடைய ப்ராடக்டை மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ மாவு மில் திறந்துருக்கோ இல்லையோ, யூ ஹேவ் டு கன்சியூம் யுவர் ஃபுட், அது பேசிக் நீடர். ஸோ அந்த மாதிரி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து ஆர்கனைஸ்டுக்கு ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்த வரைக்கும் இந்த மாவு மில்காரர் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ரைட். ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து ஒரு கேஷ் அண்ட் கேரி மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல உள்ள பிஸ்னஸில் நடக்க ஆரம்பிச்சதுனால, ஸோ தி க்ரோத் இன் ப்ராஃபிட் இன் தீஸ் ஆர்கனைஸ்டு கம்பெனி ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த மார்க்கெட் ஃபால் ஆகல என்னாச்சு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டும் வந்து இதை ரிவைவ் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க.
ரைட். ஃபாரின்லாம் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிஸ் லைக் யூஎஸ் யூரோப்லாம் தே ஸ்டார்டட் பிரிண்டிங் மணி, கிவிங் லாட் ஆஃப் சப்சிடி டு தி பீப்புள். எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பீஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, பைசா கொடுத்தாங்க. வேறு இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப போகாமல் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேலை. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, சரி சம்திங் லைக் வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து 100 டன்ஸுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சிருக்காரு, இன்னொரு 50 டன்ஸ் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டிக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கெப்பாசிட்டியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் வருதோ அதோடைய மார்க்கெட் விலையில் ஒரு 5 to 7% இன்சென்டிவாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, வெறுமனை கையில் அப்ராண்ட்டாக போய் நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்லாம் சொல்லாமல், மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்சென்டிவ் தரேங்கிறது இட் இஸ் a very big kind of a positive. So in the production linked incentive has benefited many industries like pharma, like chemicals, like electronics company, right? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரும் வந்து இந்தியாவில் பிக்கஸ்ட் இம்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கோல்டு இம்போர்ட் இஸ் தி பிக்கஸ்ட் இம்போர்ட் நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக டேட்டா ஷோஸ் தி பிக்கஸ்ட் இம்போர்ட் இஸ் நாட் ஆயில் ஆர் கோல்டு, இட் இஸ் ஆக்சுவலி மொபைல் ஃபோன்ஸ். நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா தி மக்களோட பாப்புலேஷனுக்கு வி கன்சியூம் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் அண்ட் நம்ம பசங்களுக்கு மொபைல் ஃபோனை மாற்றிட்டே இருப்பாங்க. புது புது டெக்னாலஜி வேணும், புது புது ஃபீச்சர்ஸ் வேணும், தே கீப் சேஞ்சிங். ஸோ இந்தியா இஸ் பிகம் அ பிகர் மார்க்கெட் அண்ட் இது கவர்மெண்ட்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தி இம்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ல லோக்கலில் மொபைல் ஃபோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் ஹியூஜ் இன்சென்டிவ் தர்றோங்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் தி கிரவுண்ட் லெவல். ஜென்யூனாக சொல்லணும்னா புது ஃபேக்ட்ரி வரையில் புது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், புது லேபர் ரெக்ரூட் பண்ணுவாங்க, அதுக்கு ரா மெட்டீரியல்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓவரால் எக்கனாமிக் சைக்கிளே இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் பிகஸ்ட் பாசிட்டிவ் தட் ஹேப்பன் இன் இந்தியா அண்ட் தட் இஸ் தி ரீசன் ஃபார் தி மார்க்கெட் ரேலி. அது ஒன் ஆஃப் தி ரீசன். மூணாவது, இவ்வளோ பிஸ்னஸ் ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்டு இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி கலெக்ஷன் கோஸ் அப் சார், ரைட்? See, for the 7th consecutive month, the GST collection is more than 1 lakh crore now, which is phenomenal. நிறைய பேர் இது நடக்காது, பாசிபிள் இல்லை, இது வந்து ஃபெயில் ஆகிடும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் ரைட்? So the GST collection is doing extremely well and that is showing the profitability also. Say sales கூட இருந்தால் GST collection கூட இருக்கு and sales கூட இருந்தால் ப்ராஃபிட்டும் கூடியிருது இல்லையா? So that is the what you call fourth big reason, right? And the fifth big reason என்ன கேட்டிங்கன்னா, right now இந்தியாவோடைய அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இஸ் அபவுட் $635 billion. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஓகே ஸோ வாட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 2013 திஸ் வாஸ் $275 billion அண்ட் வே பேக் 2001 when India faced the crisis, economic crisis, அவங்க நரசிம்மராவ் மன்மோகன் சிங் பீரியடில் இருக்கையில் we had a forex reserve of just $2 billion. $2 billion இருந்து $275 billion ஆகி இன்னைக்கு வந்து $635 billion சொன்னால் யூ கேன் இமேஜின் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கண்ட்ரி, ரைட்? இந்த ரீசன்னாலேயே among all emerging markets, among all global countries, India is now looked upon as a very stable economy, very strong kind of an economy. That is the fifth reason. And இவ்வளவு ஸ்ட்ராங் எக்கானமியாக இருக்கையில் இதை வந்து the world cannot ignore, right? So there is one particular index called as Morgan Stanley Emerging Market Index ஒன்று இருக்கு. அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெயிட்டேஜ் எல்லா எமர்ஜிங் கண்ட்ரிஸ் லைக் சைனா or other ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாரும் அதில் வெயிட்டேஜ் இருக்கும். பிரேசில், எல்லா கண்ட்ரிஸ், ரஷ்யா எல்லாமே அதில் இருக்குது. அந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெயிட்டேஜ் வாஸ் 8%, ரைட் நவ் இட் ஹஸ் கான் அப் டு 12%. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்சிஐயை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்கன் ஸ்டான்லி இண்டெக்ஸில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கோ அந்த வெயிட்டேஜை வந்து தே வில் பி வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் தி டெஸ்டினேஷன் கண்ட்ரி. ஸோ இந்த இண்டெக்ஸ் கூடணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் ஃபண்ட்ஸோட இன்ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிடும். So all these reasons, right? The number one that I said is retail participation of investors. Number two is unorganized to organized growth. Number three is production linked incentive. Number four is GST collection. Number five is forex reserves. Number six is மார்கன் ஸ்டான்லி எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸோட வெயிட்டேஜ். இது எல்லாம் சேர்ந்ததுனால இந்தியாவில் தி ஃபண்ட் ஃப்ளோஸ் வேர் பிரிட்டி ஸ்ட்ராங். இந்த பணம் பூரா மார்க்கெட்டில் உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கூடும். அண்ட் தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் இந்தியாவில் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஐ திங்க் தே வில் பி ஸ்மைலிங், தே மேட் மணி. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் தி பேங்க் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஹஸ் கம் டவுன் டு as low as 5%. வேர் இஸ் இங்கே வந்து இட் இஸ் சம்திங் 15 to 20%. இட் இஸ் 3 to 4 times more,
right? So being an investor, I think they have made a very good kind of a decision and they have made real good money. It has rewarded. Say நாங்கள் நார்மலாக சொல்கிறது இன்வெஸ்டர்ஸ் பைசா பண்ணலான்னு சொன்னால் கான்ஃபிடன்ஸ் போயிடும். They have to make money and the market has really supported in that particular way, right? இதெல்லாம் ரீசன்ஸ் ஆஃப் தி மார்க்கெட் ரேலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃபைன், கோயிங் ஃபார்வர்ட் 2022 இது கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 2 ஃபேக்டரை பார்க்கணும். சரி, கரண்ட்டாக என்னென்ன தீம் வந்து இந்தியாவில் பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு, விச் ஆர் ஆல் தி செக்டர்ஸ், விச் ஆர் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் பவுண்ட் டு டூ வெல்ங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் வாட் ஆர் ஆல் தி ரிஸ்க்ஸ் தட் ஆர் இன் தி மார்க்கெட்டுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விச் ஆர் ஆல் தி தீம்ஸ் தட் ஆர் பிளேயிங் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் கன்சாலிடேஷன், ரைட்? இப்போ முதல்ல வந்து நான் உங்களுக்கு இந்த அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட் பிளேயர் போதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆர்கனைஸ்டுக்குள்ளேயே தி பிகர் பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங் மச் பிகர். என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, see larger companies are actually buying out smaller companies. So by doing that they are expanding their footprint, they are expanding their business size, right? So the consolidation is happening now. So அதனால என்னன்னா இந்த பெரிய கம்பெனிஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நெட்வொர்க் ஜாஸ்தி ஆகுது, அவங்க சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ கன்சாலிடேஷன் இஸ் அ தீம் தட் இஸ் ஹேப்பனிங். ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம வந்து எந்த கம்பெனி வந்து நிறைய கம்பெனிஸை பை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தே ஹேவ் தி ப்ராஸ்பெக்ட். ஏன்னா தி ஸ்மாலர் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு வேனிஷ் நவ், right? So the bigger companies, if we stay invested, we are bound to do well, number 1. Number 2, நிறைய companies are expanding their capacity. இப்போ நான் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா இன்சென்டிவ் கொடுத்தாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னு சொன்னோம். பட் முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணால் தானே அவங்க ப்ரொடியூஸே பண்ண முடியும். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே ஆர் டூயிங் வெல்னு ஒரு பக்கம். ரெண்டாவது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் சப்ளையர், சிமெண்ட் சப்ளையர், இந்த பாய்லர்ஸ், கூலர்ஸ், இந்த ஃபேக்ட்ரியோடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க தே வில் மேக் தர் மணி. ஸோ தி கேபெக்ஸ் கம்பெனிஸ் அண்ட் தி கேபெக்ஸ் டூயிங் கம்பெனிஸ் போத் ஆர் கோயிங் டு டூ வெல், ரைட்? அண்ட் தி தேர்ட் தீம் இஸ் எக்ஸ்போர்ட்ஸ். யூ வில் நாட் பிலீவ், இந்த கரண்ட் இயரில் இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் நவ் மோர் தேன் தி நெட் ஆயில் இம்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ரைட்? ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் குட். ஸோ ஐடி ஹேஸ் பீன் த ஃப்ளாக்ஷிப் ஃபார் இந்தியன் எக்கானமி. யூ கான் டினை தட். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு நம்ம நிறைய மற்ற எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. சரி, சைனாவில் ரீசெண்டாக அந்த அவங்களுடைய சில ஸ்லோ டவுன்ஸ் ஆர் பாலிசி டிசிஷன்ஸ்னால சம் production capacity is now shifting to India and India is now exporting to a lot of countries, which is a very big kind of a positive. That is the third factor that is playing out, export industry. Fourth factor is real estate. After 10-12 years, real estate is now doing pretty well in India. In the sense, ஒரு ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, கட்டடம் வாங்குறாங்கன்னு சொன்னால் they do it based on borrowed money. ஏன்னா 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய்க்கு ஓன் கேஷை போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது கஷ்டம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% பதில் 5% சொன்னால் மோர் பீப்புள் வில் பாரோ, ரைட்? ஸோ ரைட் நவ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி லோ. இட் இஸ் வெரி கண்டியூசிவ் ஃபார் எனி கிரெடிட் டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரி லைக் யுவர் ரியல் எஸ்டேட் ஆர் ஆட்டோமொபைல். பட் ரியல் எஸ்டேட் இஸ் டூயிங் பிரிட்டி வெல் அட் தி மொமெண்ட், ரைட்? ஆட்டோமொபைல் இஸ் நாட் டூயிங் கிரேட் பிகாஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கனால இட் இஸ் நாட் டூயிங் தட் வெல். பட் ரியல் எஸ்டேட் இஸ் டூயிங் வெரி வெல். அதுக்கு ரீசன் ஒன்று வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி கேட்டகரியில். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஸ்மாலர் ஹவுஸில் இருந்தாங்க, பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பீஸ்ஃபுல்லாக ஒரு ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னா ஒரு அடிஷ்னல் ரூம் வேண்டியிருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் தி சிங்கிள் பெட்ரூம் ஆர் மூவிங் டு a 2 bedroom, ஃப்ரம் தி 2 bedroom ஆர் மூவிங் டு a 3 bedroom. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள் ஃபார் தி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் டூயிங் பிரிட்டி வெல் நவ், ரைட்? அண்ட் தி லாஸ்ட் தீம், ஃபிஃப்த் தீம் தட் இஸ் பிளேயிங் அவுட் இஸ் டிஜிட்டைசேஷன். இந்த கோவிட் வந்து என்னாச்சு கேட்டிங்கன்னா, லாட் ஆஃப் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் அதை பூரா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் கொண்டு வந்து போட்டு போயிடுச்சு. சரி, முன்னாடிலாம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியுன்றதே நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணல. கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடாது, ஆஃபீஸ்க்கு வரணுமாங்க. இப்போ வந்து நீ ஆஃபீஸ்க்கு வராத, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவ் நவ் மூவ் டு தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் அவங்க பிஸ்னஸையே வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி எனேபிள்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது தனியாக இருக்கும், டிசிஎஸ்ஏ, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி தனியாக இருக்கும். இப்போ என்னன்னா, எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், எனி கம்பெனி தட் இஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், அவங்க பூரா டிஜிட்டல் மோடுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ தி டிஜிட்டைசேஷன் இஸ் ஆக்சுவலி a very big kind of a play.
ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மே பிளே a ரோல் தேர். பட் அதர் தேன் தட் அவங்க அந்தந்த கம்பெனி வந்து உள்ளுக்குள்ள ஐடி விங் ஒரு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட டிஜிட்டைசேஷன் மோடில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் 5 themes ஆர் கோயிங் டு பிளே வெரி வெல் இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ், ரைட்? ஸோ அந்த தீம்ஸ் ஆர் வெரி பாசிட்டிவ் தேர். பட் ஓகே, இவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் வை ஷுட் பி வெரி 2020 வந்து நமக்கு 15% ரிட்டர்ன், இந்த வருஷம் ஒரு 20% ரிட்டர்ன், அடுத்த வருஷம் ஓகே 15-20 ஓகே வி ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே மேலே போக போக இந்த மேஜிக் ஜேர்னி மாரி பீப்புள் கீப் என்ஜாயிங் தட் பர்டிகுலர் ரேலி. பட் தெர் ஆர் ஃபியூ ரிஸ்க் தட் ஆர் மவுண்டிங் அப். தி ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2 வருஷம் பேக் டு பேக் பாசிட்டிவ் ரிட்டர்னுக்கு அப்புறம் 3rd வருஷமும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், ரைட்? சே லாஸ்ட் 2 years has been a 35% ரிட்டர்ன். இங்கிருந்து இன்னொரு 15-20% சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிட் டிஃபிகல்ட். மேபி ஒன்று அந்த ரிட்டர்ன் ரேஞ்ச் மே கம் டவுன், ஆர் இந்த வருஷம் தேர் மே பி அ ப்ராஃபிட் புக்கிங் மோட், ஆர் மார்க்கெட் மே ரிமைன் ஃப்ளாட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தில் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ் சே வேர் டு யூ சி தி மார்க்கெட் பை நெக்ஸ்ட் தீபாவளின்னு சொல்லி கேள்வி கேட்கல. Majority of them said that we'll be happy if they remain where they are right now அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ மார்க்கெட் மே ரிமைன் இன் அ ரேஞ்ச் இன் திஸ் கரண்ட் இயர். தட் we need to keep it in mind. That is number 1. Number 2, பொதாக வரைக்கும் ஓமைக்ரான் வேரியன்ட் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓமைக்ரான் எவ்வளோ தூரத்துக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுன்றது தி ஜென்ரல் கன்சென்சஸ் இட் இஸ் அ லெஸ் டெட்ரண்ட் வேரியன்ட், அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது, வில் பி ஏபிள் டு செயில் த்ரூ, தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ், பட் வி டோன்ட் நோ, right? Say we know that it is a virus, it can cause havoc, but we don't know its real impact, right? So we need to wait and see. In case of the worsen ஆச்சுன்னு சொன்னா it may have a negative impact in the market. And அடுத்த ரீசன் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவோட மார்க்கெட் வேல்யூவேஷன். 2 வருஷம் மார்க்கெட் வந்து கண்ணை மூடிட்டு ரன் அப் ஆனதுனால தி ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ஆஃப் தி இண்டெக்ஸ் ஹேஸ் ஆக்சுவலி கான் அப். இட் இஸ் ரைட் நவ் அட் க்ளோஸ் டு 21. எக்ஸாக்ட் நம்பர் இஸ் 20.8. The price earning ratio. The long term average has been 18.2. So we are now above average. அதே மாதிரி தி ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆஃப் தி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 3.2 வெர்சஸ் தி லாங் டர்ம் ஆவரேஜ் ஆஃப் 2.7, ரைட்? ஸோ நேச்சுரலாக வேல்யூவேஷன் இஸ் ஹையர், எ ப்ராஃபிட் புக்கிங் இஸ் பாசிபிள் தேர். தட் இஸ் தி தேர்ட் ரீசன். நம்பர் 4 ஹேஸ் பீன் இன்ஃப்ளேஷன். யூ வில் நாட் பிலீவ், யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரீசெண்ட் கோவிட் கிரைசிஸில் அவங்க சர்வை பண்ணுறதுக்காக நிறைய கரன்சி அவங்க பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணாங்க. இந்தியா didn't do that much, but they had done lots. India and US and Europe had done lots of money printing. As a result, பார்த்தீங்கன்னா the inflation in US is about 6.8%. இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கலாம். அண்ட் ஜென்ரலாக ஒரு கண்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும், பேங்க்கோட அந்த டெபாசிட் ரேட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெபாசிட் ரேட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு தி இன்ஃப்ளேஷன், ரைட்? வேறஸ் அமெரிக்காவில் தி டெபாசிட் ரேட் இஸ் ஜஸ்ட் 1.7%, whereas the inflation is 6.8%. So this is now putting pressure on their Fed. நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ மேலே இங்கே ஃபெட்னு இருக்காங்க, ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லிட்டு. அங்கே ஃபெட்டில் வந்து there is a huge kind of a pressure to increase the interest rate, and they have come out and said that in the year 2022 they will be doing 3 interest rate hikes, and in the next year 2023 they will be doing 2 interest rate hikes. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன சார் நமக்கு அதனால என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் யூஎஸில் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருந்ததுன்னா லாட் ஆஃப் மணி வில் கெட் டெபாசிட்டட் இன் தர் பாண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் கிவிங் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் அ கரன்சி, ரைட்? சரி, இப்போ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணல என்னென்னா, ஒரு பக்கம் டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வைங்க. சரி, ஒரு டாலருக்கு இந்தியன் ருப்பி 70 ரூபா இருந்தது, இன்றைக்கி 75 ரூபா இருக்குன்னு சொன்னால், அப்போ ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள உள்ள கொண்டு வரல 70 ரூபாய்க்கு தான் மாற்றிருப்பார். இன்றைக்கி வெளியே எடுத்துகிட்டு போனால் ஒரு டாலருக்கு ஒரு 75 ரூபா கொடுக்கணும். ஸோ இஸ் லூயிங் 5 ரூபி ஆன் அ டாலர். வேற யூஎஸில் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணால் டாலர் ரிஸ்கே கிடையாது. டாலர் ரிஸ்க் இல்லாமல் அவருக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா மணி வில் மூவ் பேக். ஸோ ஒன்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் கோயிங் டு ரைஸ், it will have a knee-jerk reaction. That is what many people think, and it may have a long-term impact, right? So money flow reverse ஆச்சுன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மே ஆக்சுவலி கம் டவுன். ப்ராஃபிட் புக்கிங்கில் எவ்வளோ நாள் தான் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் பைசா வர்ற வரைக்கும் பைசா போடுவாங்க, பைசா வரல லாஸ் வந்துச்சுன்னா பயந்து ஓடி போடுவாங்க, எல்லாத்தையும் வித்ரா பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ ரிஸ்க் தட் வி ஆர் ரியலி லுக்கிங் அட். ஸோ டு சம் ஆஃப் தி ரிஸ்க் பார்ட் ஆஃப் இட், நம்பர் 1 ரெடியூசிங் லிக்விடிட்டி. அதாவது இந்த ஃபண்ட் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆச்சு, மணி வந்து கான்ஸ்டன்ட்டாக இன்வெஸ்ட் ஆகலை, எய்தர் பிகாஸ் ஆஃப் எஃப்ஐ புல் அவுட் or because of reducing retail participation or reducing domestic institutional participation. That is one major risk. Number 2 is interest rate risk. Number 3 is inflation risk. இதெல்லாம் சேர்ந்ததுன்னு சொன்னால் then there is a possibility market may actually come down.
And the last 1 year பார்த்தீங்கன்னா the large cap stocks have index has done by about 21% gain, mid cap has done by 46% gain, and small cap has risen by 59% gain. And இவ்வளோ வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும். அண்ட் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் இந்த லாஸ்ட் இயர் ஹஸ் பின் மெட்டல்ஸ், தென் ஐடி ஹேஸ் டெலிவர்ட் அ 60% ரிட்டர்ன், அண்ட் ரியல் எஸ்டேட் ஹேஸ் கிவன் அ 54% ரிட்டர்ன். அண்ட் தி worst performing index or minimum ஒரு கம்மி ரிட்டர்ன் கொடுத்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் ஹவ் ஜஸ்ட் grown by 5%, FMCG has grown by 10%, and pharma index has grown by 10%. So all these things put together, we are seeing at a scenario where market may remain in a range. So be ready. And as an investor, now what do we do? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா very simple. If you had made very good money, very decent money, then it is time to actually take some money off the table. Or 30 to 40% of your portfolio, you can actually book profit and then have money in cash. அதை வந்து at a lower level, you can always reinvest. That is number one. Number two, உங்களுக்கு funds next 1 or 2 yearsக்குள்ள வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், the next 1 or 2 years is going to be very volatile. That is what many people say. So please pull out your money and keep it in reserve for your expenditure. Number 3 is, if you don't have top up money, right, say market fall ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப பேசிக் லாஜிக். If you don't have top up money, then sell some of your existing funds, get out of it. Number 4, உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து ஒரு ரிவ்யூ பாருங்க. அதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் நான் லைஃப் டைத்துக்கு விற்கவே மாட்டேன், அதாவது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 50% குறைஞ்சாலும் நான் விற்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டாக் அது வந்து எல்லா ஸ்டாக்கும் அந்த மாதிரி குவாலிஃபை ஆகாது, ரைட். சே தேர் ஆர் சம் ஸ்டாக்ஸ் விச் வுட் ஹவ் பாட் இட் ஃபார் சம் ரீசன், பட் ஆனால் பெரிய கன்விக்ஷன் இருக்காது. தோஸ் ஸ்டாக்ஸ் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸிட் அண்ட் யூ கேன் டூ தட். சரி சார், எல்லாம் ஸ்டாக்குக்கே சொல்கிறீங்களே, ஆஸ் எ மியூச்சுவல் ஃபண்ட் வாட் டு வி டூ? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நீட் நாட் வெரி மச் பிகாஸ் fund managers are making the call, but nothing wrong in booking some profit, right? சில டூப்ளிகேட் ஃபண்ட்ஸ் இருந்திருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில், ஒரே கேட்டகரியில் ஒரு 3-4 ஃபண்ட் இருந்திருக்கும். அதில் வந்து எந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு மோர் கன்வீனியன்சிங் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை வந்து யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸிட், ரைட். தட் யூ கேன் டூ. அண்ட் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணுறது பெருசு கிடையாது, இதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி வேணும். உங்களால் பர்சனலாக முடிஞ்சதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இட் இஸ் ஐடியல் தட் யூ ஹேவ் சம்படி டு அசிஸ்ட் யூ, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை சம்படி வித் அ நாலேஜ் ஆன் தி மார்க்கெட், ரைட். அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெண்டாக இந்த மார்க்கெட் ஃபால் வந்துன்னு சொன்னேன் இல்லையா, 20th December மார்க்கெட் ஃபெல் டவுன் by about 1,800 points on one single day, intraday, and it closed at 1,400 points fall on one single day, 20th December. அன்னைக்கு பூரா பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோதான் முடிஞ்சது, கீழே போய்டும்னாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வாங்கியிருந்தா இன்னைக்கு மார்க்கெட் இஸ் அபவுட் 8 to 10% மோர். ஸோ இது என்னன்னா, முன்னாடிலாம் மார்க்கெட் ஃபால் வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். இட் யூஸ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அண்ட் இன்வெஸ்ட். இன்னைக்கு வந்து தி மார்க்கெட் ஃபால் இஸ் வெரி ஸ்விஃப்ட் அண்ட் வெரி ஷார்ப். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம வந்து அந்த ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கையில் நம்மளால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாதான் யூ கேன் மேக் யூர் ரிட்டர்ன், ரைட். இதை வெறுமனை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் யூ மிஸ் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் டு ரியலி டூ தட், ரைட். ஸோ டு கன்க்ளூட் திஸ் பர்டிகுலர் வீடியோ, தி ரிஸ்க் ஆஃப் அ புல் மார்க்கெட் இஸ் redeeming too early. The risk of a bear market is not redeeming at all, right. As an investor, you need to strike a balance. Whether it is a bull market or a bear market will be known only in the hindsight. So as an investor, just book profits and stay happy. Wish you the very best. Wish you a healthy, wealthy 2022.